Hello viewers, welcome back to ROM Solution. Today நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா Windows 10 OS இன்ஸ்டால் பண்ண அப்புறம் செட்டிங்ஸ் போனீங்கன்னா Wi-Fi ஆப்ஷன் வந்து காமிக்காது. சம்டைம் பாத்தீங்கன்னா மிஸ் ஆயிருக்கும். சோ அந்த Wi-Fi ஆப்ஷனை வந்து எப்படி ரெக்கவர் பண்ணி திரும்ப கொண்டு வர்றது. சோ நம்ம 5 சொல்யூஷன் பார்க்க போறோம். அந்த 5 சொல்யூஷன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 100% வொர்க் ஆகும். சோ இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்னன்னா சர்ச் பாக்ஸ் போயிட்டு நீங்க ரன் டைப் பண்ணுங்க. ரன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்க. அதில் services.msc டைப் பண்ணுங்க. ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்க. சர்வீசஸ் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் WLAN ஆட்டோ கான்ஃபிக் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் கீபோர்டில் வந்து W பட்டன் வந்து கிளிக் பண்ணிட்டே இருங்க. அந்த ஆப்ஷன் வர வரைக்கும் கிளிக் பண்ணுங்கள். WLAN ஆட்டோ கான்ஃபிக் அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். WLAN ஆட்டோ கான்ஃபிக் அந்த செட்டிங்ஸை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் ஸ்டார்ட் அப் டைப் வந்து ஆட்டோமேட்டிக்கில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஆட்டோமேட்டிக்கில் செட் பண்ணிவிட்டு கீழே ஸ்டார்ட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிட்டு அப்ளை அண்ட் ஓகே பட்டன் கொடுத்துட்டீங்க, ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அகைன் செக் பண்ணி பாருங்கள். இதுலேயும் ஒர்க் ஆகலைன்னா நெக்ஸ்ட் சொல்யூஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் சொல்யூஷன் என்னென்னா நீங்கள் சர்ச் பாக்ஸ் போய்ட்டு நீங்கள் டிவைஸ் மேனேஜர் டைப் பண்ணுங்கள். டிவைஸ் மேனேஜர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் நீங்கள் நெட்வொர்க் அடாப்டர்ஸ் கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்பெண்ட் ஆகும். அதில் நீங்கள் நெட்வொர்க் அடாப்டர்ஸ் டிரைவ் இருக்கும், அதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள். பிராட்காம் அல்லது ரியல்டிக் நெட்வொர்க் அடாப்டர்ஸ் உங்கள் சிஸ்டத்தை பொறுத்து டிரைவ் இருக்கும். அந்த டிரைவ் வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள். அப்டேட் டிரைவர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் டிரைவர் கிளிக் பண்ணுங்கள். அதில் நீங்கள் ப்ரௌஸ் மை கம்ப்யூட்டர் ஃபார் டிரைவர்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். அல்லது சர்ச் ஆட்டோமேட்டிக் கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு லெட் மீ பிக் ஃப்ரம் எ லிஸ்ட் ஆஃப் அவைலபிள் டிரைவர்ஸ் ஆன் மை கம்ப்யூட்டர் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். டிரைவ் வந்து இன்ஸ்டால் ஆகும். க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அகைன் போய் செக் பண்ணி பாருங்கள். இதுலேயும் ஒர்க் ஆகலைன்னா தேர்ட் சொல்யூஷன் என்னென்னா சர்ச் பாக்ஸ் போயிட்டு திரும்ப நீங்கள் டிவைஸ் மேனேஜர் டைப் பண்ணுங்கள். டிவைஸ் மேனேஜர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் அகைன் நீங்கள் நெட்வொர்க் அடாப்டர்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து நெட்வொர்க் அடாப்டர்ஸ் டிரைவ் இருக்கும், அதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள். அன்இன்ஸ்டால் டிவைஸ் கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அன்இன்ஸ்டால் டிவைஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டிரைவ் வந்து அன்இன்ஸ்டால் ஆயிரும். அன்இன்ஸ்டால் நீங்கள் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் அப் போயிட்டு நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சிஸ்டத்தை. அகைன் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுலேயும் சரியாகலைன்னா ஃபோர்த் சொல்யூஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். சர்ச் பாக்ஸ் போயிட்டு டிவைஸ் மேனேஜர் டைப் பண்ணுங்கள். டிவைஸ் மேனேஜர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் நெட்வொர்க் அடாப்டர்ஸ் கிளிக் பண்ணுங்கள். நெட்வொர்க் அடாப்டர்ஸ் அந்த டிரைவை வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே என்ட்ராவுங்க. அதாவது ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பவர் மேனேஜ்மெண்ட் டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் நீங்கள் allow the computer to turn off the device to save power அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் அன்டிக் பண்ணிக்கோங்க. அதாவது அன்செக் பண்ணிடுங்க. டிக்கை எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு ஓகே பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதுலேயும் ஒர்க் ஆகலைன்னா ஃபிஃப்த் சொல்யூஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். சர்ச் பாக்ஸ் போயிட்டு நீங்கள் சிஸ்டம் கான்ஃபிக் டைப் பண்ணுங்கள். சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் டைப் பண்ணுங்கள். சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன் அதாவது சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் ஆப் கிளிக் பண்ணுங்கள்.
சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் சர்வீசஸ் டேபை வந்து கிளிக் பண்ணுங்கள். சர்வீசஸ் டேபை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் எல்லா ஆப்ஷனும் வந்து என்னபிளில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணலன்னா டிக் பண்ணிக்கோங்க. அல்லது நீங்கள் கீழே எனபிள் ஆல் கொடுத்துருப்பாங்க, அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை அண்ட் ஓகே பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த 5 சொல்யூஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், 100% ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களை மீட் பண்ணுறேன். Until bye from Ram Solution.